இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வணக்கம். நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். முருக பக்தருக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம். வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, புகழுண்டு குறை இல்லை, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. இந்த வரிகள் எவ்வளவு உண்மையோ என்னப்பன் முருகப்பெருமானும் அவ்வளவு உண்மையானவர். இதை உணர்த்தும்படியே அவர் இப்போ இந்த கலியுகத்துல ஏகப்பட்ட அதிசயங்களை நடத்தி கொண்டே வந்திருக்கிறாரு. இதை எல்லாருமே அவங்களோட அனுபவபூர்வமா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப ரொம்ப உண்மை. என்னோட வாழ்க்கையில நான் ஏன் முருகரை வழிபாடு செய்யணும், இந்த முருக வழிபாடுக்குள்ள நான் எப்படி வந்தேன் அப்படின்றத பத்தி இந்த பதிவுல முழுசா சொல்றேன். முருக வழிபாட்டுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கு, எப்படி மாறி இருக்கு அப்படின்னு கூட நான் சொல்றேன். கூடவே பாத்தீங்கன்னா 9 செவ்வாய்க்கிழமை முருகருக்காக எப்படி நாம விரதம் இருக்கிறது, நம்மளோட தீரா கடன் பிரச்சனை வந்து தீர்றதுக்காக, சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா அதுக்காக இந்த ஒரு விரதத்தை நாம கடைபிடிக்கலாம். 9 செவ்வாய்க்கிழமையில முருகரை நாம வழிபாடு செய்யறதுனால ஒரு சின்ன விஷயம் ரகசியம் இருக்கு. அதையும் நாம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட நியாயமான கோரிக்கைகள் என்ன இருக்கோ அது நிறைவேறது எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. நான் வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு 48 நாள் விரதம் வந்து இருந்துகிட்டே வரேன். ஆனா இந்த விரதம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா யாருக்குமே சொல்லக்கூடாது இல்லையா நான் வந்து இந்த விரதம் இருக்கேன் அப்படின்னு. பட் என்னோட வேண்டுதல் கரெக்டா 2வது நாள்ல, நான் விரதம் ஸ்டார்ட் பண்ணி 2வது நாள் தான் நினைக்கிறேன், 2வது நாள்ல அந்த வேண்டுதல் நடக்கும் அப்படின்றதுக்கு ஒரு சிக்னல் கிடைச்சிருச்சு. கரெக்டா 4வது நாள்ல அந்த வேண்டுதல் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன வேண்டியிருக்கேனோ அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்ற முழு நம்பிக்கை எனக்குள்ள முருகர் கொடுத்துட்டாரு. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஒரு விரதம் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் முழு நம்பிக்கையோட, 100% நம்பிக்கையோட தான் நம்ம அந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்றோம். அதுக்குண்டான பலன் கிடைக்கும் அப்படின்னு முருகப்பெருமான் நமக்கு காட்டி கொடுக்குறாரு. இதை விட வேற என்ன வேணும்? நிறைய பேருக்கு இப்ப கூட சில டவுட்ஸ் இருக்கு. இந்த கலியுகத்துல முருகப்பெருமான் நமக்காக வருவாங்களா, நம்ம பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்களா, நமக்கு தான் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இருக்கும். ஒரு சராசரி மனுஷனுக்கு இருக்க வேண்டியதுதான். இது எனக்கும் தான் இருந்தது. பட் நான் முருகப்பெருமானோட முழு வழிபாட்டுல இறங்கினதுக்கு அப்புறம் நான் என்னோட வழிபாடு வந்து முருகர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்ற ஒரு உணர்வு எனக்கு எப்போ வந்ததோ அதுக்கப்புறம் பாத்தீங்களா எனக்கு இந்த வீடு வேணும், சொத்து வேணும், இந்த மாதிரி நான் கேட்கறத விட முருகா நீ தான் என் கூட இருக்கணும் அப்படின்னு கேட்டதுதான் ஜாஸ்தி. இந்த மாதிரி கேட்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு அறியாமலேயே நான் என்ன வேண்டுதல் வச்சிருந்தேனோ, இதுக்கு முன்னாடி என் மனசுல இருக்கும் இல்லையா நான் இந்த மாதிரிதான் இருக்கணும், இதுதான் என்னோட வேண்டுதல் அப்படின்னா அது எல்லாமே ஒண்ணு விடாம நான் சொன்னதை விட, நான் வேண்டினதை விட 1க்கு 4 மடங்கு எனக்கு என் அப்பன் முருகப்பெருமான் அவ்வளோ அழகா கொடுத்துருக்காங்க. இதை விட ஒரு சிறந்த ஒரு பக்த நான் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு முருகப்பெருமானுக்கு சக்தி இருக்கு. இது மட்டும்தான் நான் சொல்லுவேன். பிறவிலேயே யாருமே முருகப்பெருமானோட பக்தரா இருக்கிறது இல்ல. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போதே பாத்தீங்கன்னா முருகப்பெருமானோட பக்தரா இருக்க போறது இல்ல. அவங்கள பத்தி தெரிஞ்சு அந்த உணர்வு வந்து நமக்குள்ள எப்ப வருமோ அப்போதான் நாம வந்து வழிபாடு ஸ்டார்ட் பண்றோம். இதுதான் உண்மை, ரைட்? இந்த உண்மையை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படின்னா எந்த ஒரு வழிபாடா இருந்தாலும் அது வெறும் ஆடம்பரத்துக்காக, இல்லைன்னா யாரோ சொல்றாங்க இவங்க இந்த மாதிரி பண்ணாங்க அதனால இவங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சு சோ நானும் பண்றேன், இந்த மாதிரிலாம் தாண்டி முருகப்பெருமானுக்குள்ள நாம வரணும், அவங்களோட பக்திக்குள்ள நாம இருக்கணும், அவங்களோட பாதத்துல நாம இருக்கணும். முருகப்பெருமானோட சின்ன கடைக்கண் பார்வை நம்ம மேல பட்டுடாதா அப்படின்னு ஒரு ஃபீல் நமக்குள்ள வரணும். அப்படி எப்படியாவது உங்களுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க உண்மையா முருகரை நம்புறீங்கன்னு அர்த்தம். மற்றபடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆடம்பரமா நீங்க என்ன செஞ்சாலும், ஏகப்பட்ட நைவேத்தியம் எல்லாம் முருகருக்கு வைக்கிறீங்க, ஏகப்பட்ட அபிஷேகங்கள் செய்றீங்க, உங்களால முடிஞ்ச அளவுக்கு மலர்கள் வந்து சாத்துறீங்க, ஆனாலும் உங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை. ஏன் தெரியுமா? நம்மளோட பக்தி எந்த அளவுக்கு இங்க உண்மையா இருக்கு அப்படின்றத மட்டும் நம்ம யோசிக்கவே மாட்டோம். இப்ப பூஜை செய்யும் போதும் ஏகப்பட்ட டவுட்ஸ், ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்கும். இதெல்லாம் நடக்குமா இப்படின்ற கேள்வியும் நிறைய பேருக்கு இருக்கும். இதையெல்லாம் தாண்டி முருகப்பெருமான் தான் இந்த உலகத்தையே ஆள்றாங்க. இதுல எந்த கருத்துகளும் இல்லை, சரிங்களா? இப்ப நம்ம வேல் வழிபாடு செய்யறோம், முருகரோட சிலை வழிபாடு செய்யறோம், முருகரோட படம் வச்சு கூட வழிபாடு செய்யறோம். எந்த வழிபாடு செய்யறோம் அப்படின்றது கண்டிப்பா முக்கியம் இல்லை. நம்ம கிட்ட எந்த வடிவில முருகர் இருந்தாலும் அவங்கள எப்படி நாம வணங்குறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். நான் ஏற்கனவே நிறைய பதிவுல சொல்லியிருக்கேன், நான் வந்து கர்நாடகால தான் இருக்கேன், தமிழ்நாட்டுல இல்ல. இது வரைக்கும் எந்த ஒரு படை வீடியுமே நான் தரிசனம் செஞ்சது கிடையாது. தரிசனம் செய்யணும் அப்படின்ற ஆசை எனக்கு இருக்கு. பட் நான் எந்த ஒரு படை வீடியுமே இது வரைக்குமே தரிசனம் செஞ்சது கிடையாது. ஆனா இதை எத்தனை பேர் நம்புவீங்கன்னு எனக்கு தெரியல. நான் இருக்கிறது கர்நாடகாவில இருந்தாலும் முருகப்பெருமான நான் எப்போ நினைச்சாலும், எந்த கஷ்டத்துல நினைச்சாலும், எங்கிருந்தாவது எனக்கு மயில் சத்தம் கேட்கும். இது உணர்வு பூர்வமா நான் உணர்ந்த ஒரு விஷயம். என்னோட மனசுக்கு
உண்மையா நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா. நான் ஆரத்தி காட்டும் போதும் பூஜை செய்யும் போதும் கரெக்டா மகா மங்கள ஆரத்தி சொல்லுவாங்களே அந்த மாதிரி நான் வீட்டுல செய்யும் போதும் மயில் கத்தும். அந்த ரெண்டே தடவை தான் மயில் கத்தும். அதுக்கப்புறம் மயில் கத்து நான் பார்த்ததில்ல. இந்த தடவை பாத்தீங்கன்னா கரெக்டா ஆடி கிருத்திகை, அதுக்கப்புறம் சஷ்டி, செவ்வாய்க்கிழமை, இந்த மாதிரி 3 நாட்கள்ல தான் நான் மயிலையே பார்த்தேன். மயில் வரும், வீட்டுக்கிட்ட வரும். ஆனா எல்லா நாள்லயும் நான் பார்க்கவே இல்லை. கரெக்டா கிருத்திகை, சஷ்டி, அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை. எங்க அம்மாவுக்கு உடனடியா போன் பண்ணி சொன்னேன், பாருமா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. முருகப்பெருமான் கண்டிப்பா உன் கூட எப்பவுமே இருக்காரு, இதுதான் அதுக்கு நிதர்சனம் அப்படின்னு அம்மாவும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு முருகப்பெருமான் நமக்காக வர்றாங்க அப்படின்னும் போது அந்த கடவுள் நம்மளை எப்படி பாக்குறாங்க. எவ்வளவு மக்கள் இருக்கும், எங்கேயோ இருக்கிற என்ன வந்து முருகப்பெருமான் நான் கூப்பிட்ட உடனே வந்து நிற்கிறார். இதுதான் முருகப்பெருமான். அவ்வளோ எளிமையானவர் தான் அந்த முருகப்பெருமான். அவருக்கு நீங்க இந்த தீபம் தான் ஏத்தணும், இந்த மாதிரிதான் விரதம் இருக்கணும், நான் இந்த மாதிரி எதுவுமே சொல்ல போறது இல்லை. சின்ன அகல் விளக்கு வச்சு அதுல உங்களால எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு நெய்யை ஊத்திட்டு நீங்க திரிய வச்சு பகவானை நினைச்சு நீங்க ஏத்துனா போதும். முருகப்பெருமான் கண்டிப்பா உங்களோட பிரச்சனைக்கு செவி கொடுத்து வந்து நிற்பார். இதுதான் உண்மை சரிங்களா. யாருக்கு என்ன ஒரு தீர்க்க முடியாத கஷ்டம் இருக்கு, என்னால முடியல, எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நீங்க முருகரை ஒரே ஒரு தடவை உங்களை உள் மனசுல இருந்து நீங்க நினைங்க. உள்ளமோடு அப்பா முருகா நீதான் எனக்கு எல்லாம் அப்படின்னு வேண்டி பாருங்களேன். கண்டிப்பா அவங்களோட கஷ்டம் படிப்படியா தீர்ந்துகிட்டே வரும். இதுதான் உண்மை. இதுக்கு தாண்டி ஒரு விஷயம் இருக்கு, அது நம்மளோட கர்ம வினை சரிங்களா. முருகப்பெருமானை வணங்கினா நமக்கு சோதனை வரும், நிறைய சோதனை வரும் அப்படின்னு கூட நாம கேள்விப்பட்டிருக்கோம். இதுக்கு காரணம் முருகப்பெருமான் கிடையாது, நம்மளோட கர்ம வினை தான். ஏகப்பட்ட கர்மங்கள் செஞ்சிருப்போம், செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், நம்ம போன ஜென்மத்துல செஞ்சிருக்கலாம். அது எல்லாம் தீர்க்கணும் இல்லையா. அதுக்காக தான் இந்த ஜென்மத்துல நாங்க வந்திருக்கோம். இந்த கர்ம வினை தீர்க்கிறதுக்கு நம்ம நல்ல காரியங்கள் செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்யலாம், வித்யாதானம் செய்யலாம், நமக்கு என்ன தானம் செய்ய முடியுமோ அந்த தானத்தை செய்யலாம். தானம் அப்படின்றது எதையும் எதிர்பார்க்காம நாம கொடுக்கறது. தர்மம் அப்படின்றது ஏதாவது எதிர்பார்த்துட்டு நாம கொடுக்கறது. ரெண்டுத்துக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு. தானம் கொடுக்கறது வேற, தர்மம் கொடுக்கறது வேற. தானம் கொடுக்கறது தான் இங்க ரொம்ப சிரேஷ்டம். தானம் கொடுக்கறது எந்த ஒரு பிரதிபலமும் நாம எதிர்பார்க்காம கொடுக்கறது. அப்படி கொடுக்கும்போது கண்டிப்பா நம்மளோட கர்ம வினை நீங்கும். அடுத்ததா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நமக்கு தீரா கடன் பிரச்சனை இருக்கு, சொந்த வீடு வாங்கணும்னு நிறைய காலமா யோசிச்சுக்கிட்டே இருக்கும், திருமண தடை இருக்கு, நிறைய நாட்களாக திருமணம் வந்து கடந்துகிட்டே போயிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படியும் நம்ம முருகப்பெருமான வணங்கிட்டு தான் இருக்கோம். அதுலயும் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, முக்கியமா செவ்வாய்க்கிழமை முடிஞ்ச அளவுக்கு 9 செவ்வாய்க்கிழமை நீங்க கண்டிப்பா அந்த செவ்வாய்க்கிழமை முழுக்க முழுக்க நீங்க காலையில முருகரோட கோயிலுக்கு போகணும். வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு கடன் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சவங்க பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கோங்க. அந்த மஞ்சள் கலர் துணியில ₹1 காயின் கட்டி வச்சுடுங்க. முதல் செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா ₹1 காயின் அதுல கட்டி வச்சுட்டு முருகப்பெருமானோட பாதத்துல வச்சுட்டு அன்னைக்கு நீங்க வேண்டிக்கோங்க சரிங்களா. உங்களோட என்ன பிரார்த்தனை இருக்கோ அதை வேண்டிட்டு கரெக்டா முருகப்பெருமானோட கோயிலுக்கு காலையில போயிட்டு வாங்க. இதே மாதிரி நீங்க 9 வாரமும் செய்யணும். கடைசி வாரம் பாத்தீங்கன்னா காலையில வந்து கோயிலுக்கு போவாதீங்க, ஈவினிங் வந்து போங்க. ஈவினிங் போயிட்டு ஒரு 2 நெய் விளக்கு உங்களால ஏத்த முடியுது அப்படின்னா கண்டிப்பா ஏத்திட்டு வாங்க. உங்களோட பிரச்சனைக்கு உண்டான தீர்வு எந்த பாதையில நீங்க போனா சரியா இருக்கும் அப்படின்ற ஒரு தீர்வு கண்டிப்பா முருகப்பெருமான் தருவாங்க. இது என்னோட வாழ்க்கையில நான் வந்து சக்சஸ் கண்ட ஒரு விரதம் அப்படின்னே சொல்லுவேன். அந்த 9 நாட்களும் 9 செவ்வாய்க்கிழமையும் உபவாசம் விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமா இருக்கும். ஒரு பொழுது மட்டுமே சாப்பிடுங்க, அதுவும் எளிமையா சாப்பிட்டுக்கோங்க. நான்வெஜ் முற்றிலும் தவிர்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு சைவ சாப்பாடு அப்படின்றது முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகந்ததா இருக்கும். அதனால நான்வெஜ்ஜை வந்து அட்லீஸ்ட் அந்த செவ்வாய்க்கிழமையாவது தவிர்த்துக்க பார்த்துக்கோங்க. முருகப்பெருமானை பத்தி பேச பேச பாத்தீங்கன்னா வாய்தான் மணக்கும், இதுதான் உண்மை. அவ்வளோ நிதர்சனமான உண்மைகள் இருக்கு. நிறைய வீடியோஸ்ல நானும் பாக்குறேன், நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு கனவுல முருகர் வந்தாரு, வேல் வந்திருக்கு, நான் பாக்குற இடமெல்லாம் மயில் இருக்குன்னு. அது உண்மையா இல்லையான்னு அப்போ எனக்கு தெரியல. பட் அதை நான் ஃபீல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் என் கூடயே இருக்காரு அப்படின்னு தோணும். அவங்கள பூஜை பண்ணும்போது பாத்தீங்கன்னா என் கண்ணில் எனக்கு அறியாமலேயே கண்ணீர் வரும். வேல் மாறல் சொல்லிக்கிட்டே இருக்கேன், எனக்கு தமிழ்ல படிக்க தெரியாது. பட் ஆனாலும் கரெக்டா முயற்சி பண்ணி பிழை இல்லாம படிக்கணும் அப்படின்றதுக்காக நான் இங்கிலீஷ்லயே படிக்கிறேன். வேல் மாறல் படிக்க படிக்க நம்ம மனசுக்குள்ள ஒரு தைரியம் வரும் பாருங்களேன், அது யாருமே நமக்கு கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு வேல் மாறலுக்கு ஒரு சக்தி இருக்கு. அது வந்து மகா மந்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உண்மைதான்.
அந்த அளவுக்கு அந்த மகா மந்திரத்துக்கு சக்தி இருக்கு. யாரால அந்த வேல்மாறலை பாராயணம் செய்ய முடியுமோ தாராளமா முருகனை வேண்டி அந்த வேல்மாறலை படிங்க. அதுக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கு, சரிங்களா? இல்லைன்னா டெய்லியும் கந்த சஷ்டி கவசத்தை கேளுங்க, காலையில கேளுங்க, மாலையில கேளுங்க. படிக்க முடியலையா, டிவிலயோ போன்லயோ போட்டு விட்டுருங்க. அட்லீஸ்ட் உங்க காதல நீங்க அதை கேளுங்க. நம்ம காதே முருகர் பத்தி பாட்டு கேட்கறதுக்காக தான் இருக்கு. நம்ம கால்கள் முருகரோட ஆலயம் சுத்துறதுக்காக தான் இருக்கு. இதையெல்லாம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே சித்தர் சொல்லியிருக்காங்க, யாருமே சும்மா சொல்லல. அப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வள்ளல் வாரியார் சுவாமிகளுக்கு, அருணகிரிநாதருக்கு, பாம்பன் சுவாமிகளுக்கு எல்லாம் முருகர் நேர்ல காட்சி தந்திருக்காரு. இந்த கலியுகத்துல நேர்ல முருகர் நம்ம வேல் வச்சுக்கிட்டு டைரக்டா நிக்கல அப்படின்னாலும் ஏதாவது ஒரு ரூபத்துல, கண்டிப்பா மயில் ரூபத்திலயோ வேல் ரூபத்திலயோ உங்க கண்ணு முன்னாலே நிப்பாரு. கண்டிப்பா எல்லாருக்கும் உங்களோட நியாயமான கோரிக்கையா இருந்து உங்களோட பக்தி உண்மையா இருந்தது அப்படின்னா அட்லீஸ்ட் மயில் ரூபத்திலேயாவது நீங்க முருகரை கண்டிப்பா பார்த்தே பார்ப்பீங்க. இது 100க்கு 100 உண்மை. ஏன்னா கர்நாடகால இருந்து நான் சொல்றேன், நான் உணர்வு பூர்வமா அதை உணர்ந்துதான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கும் கண்டிப்பா நடக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு கோயிலுக்கு போயிருக்கேன், முருகரோட கோயில் தான். மார்னிங் நடந்துகிட்டே கோயிலுக்கு போயிருக்கேன். ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த மன கஷ்டத்தை என்னோட முருகர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு அந்த கோயிலுக்கு போனேன். ரொம்ப நாள் ஆசை அந்த கோயிலுக்கு போகணும்னு. ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும், நடந்தே போனேன். கோயிலுக்கு போயிட்டு பூஜை எல்லாம், அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா பூஜை எல்லாம் முடிச்சுட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு வேல்மாறலை பாராயணம் செஞ்சுட்டு திருப்பி நான் வெளியே வரேன். அந்த ஒரு காடு மாதிரிதான் இருக்கு. பட் அங்க வீடெல்லாம் நிறைய கட்டியிருக்காங்க. எந்த மயில் இருக்கிறதுக்கு கண்டிப்பா அங்க சான்ஸே இல்லை. அந்த மாதிரிதான் இருந்தது. நிறைய குருவிங்கெல்லாம் கத்துது. அப்புறம் என் மனசுக்குள்ள ஒன்று தோணுது, இந்த மாதிரி குருவி எல்லாம் கத்துது, மயில் ஒரு தடவை கத்துனா நல்லா இருக்கும்ல. அந்த மாதிரி நினைச்சு ஒரு 2 படி ஏறி இருப்பேன். கரெக்டா 2 தடவை மயில் கத்துச்சு. சோ இதுல என்ன தெரியுது அப்படின்னா, நாம எங்கிருந்து முருகரை நினைச்சாலும், பக்தியா முருகர்கிட்ட பேசினாலும் அதுக்கு ஒரு ஆன்சர் நமக்கு அங்கேயே கொடுத்துடுறாரு. மயில் ரூபமா தான் நான் நிறைய பாக்குறேன். வேல் பாத்தீங்கன்னா நான் அன்னைக்கு ஒரு நாள் கொடுத்துருந்தேன். எனக்கு சின்ன ஆக்சிடென்ட், அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. நாங்க ஹாஸ்பிட்டல் போறோம், வெளியே தான் நிக்கிறேன். வெளியே நிற்கும் போது பாத்தீங்கன்னா எங்களோட வண்டி மழையெல்லாம் நின்று இருக்கு. அதுக்கு எதிரில தமிழ்நாட்டு வண்டி தான் நினைக்கிறேன். பெரிய வேல் போட்ட ஒரு வண்டி, சரிங்களா? நான் பாக்குறேன். அதுல என்ன எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு, நான் இருக்கேன், உனக்கு ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரிதான் எனக்கு இருந்தது. அப்படின்னு நமக்கு எந்த மனுஷாலும் கூட நிக்கிறது இல்லை, என்னோட முருகப்பெருமான் தவிர. எப்பவுமே பாத்தீங்கன்னா யாருக்குமே கஷ்டம் வரட்டும், எந்த மாதிரியான கஷ்டம் இருக்கட்டும், முருகப்பெருமான் உங்களுக்கு எப்படி அந்த கஷ்டத்தை கொடுப்பாரு அப்படின்னா, எனக்கு இந்த கடவுளே வேண்டாம், முருகரே வேண்டாம் அப்படின்னு நம்ம வாயில நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு கூட பிரச்சனைகள் வரும். அந்த ஒரு தடங்களை நீங்க தாண்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முருகப்பெருமான் கண்டிப்பா உங்களை வேற லெவல்ல கொண்டு போப்பாரு. இதுதான் உண்மை. அப்புறம் பாத்தீங்கன்னா நான் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். வேல்மாறல் புக்கு ஒரு 10 பேருக்காவது நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கொடுக்கறதும் முருகர் தான், கொடுக்க வைக்கிறதும் முருகர் தான். பட் எனக்கு தோணுச்சு அந்த மாதிரி கொடுக்கணும்னு. எதனால அப்படின்னா, வேல்மாறல் நான் படிச்சதுக்கு அப்புறம் அது 48 நாள் பாராயணம் செய்யலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு 2-3 நாட்கள்ல என்னோட வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. அவ்வளோ அந்த சக்தி இருக்கிற வேல்மாறல் ஒரு 4 பேருக்கு நாம கொடுத்தோம் அப்படின்னா, அவங்களும் அதை படிச்சாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கு, மத்தவங்கள நல்லா வைக்கிறது கூட ஒரு நல்ல விஷயம் தானே அப்படின்னு நான் நினைச்சேன். அப்போ அந்த வீடியோவை யாருமே கரெக்டா பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். பட் பார்த்தவங்க மெசேஜ் பண்ணிட்டு புக் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே கொடுத்துருக்கேன். பட் வீடியோஸ் இப்போதான் அதை நிறைய பேர் பாக்குறாங்க. நான் அதை சொல்லியே ஒரு மாசத்துக்கு மேலாச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த தடவை என்னால எப்போ கொடுக்க முடியுதோ அப்போ கண்டிப்பா, இப்போ யாரெல்லாம் மெசேஜ் பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா வேல்மாறல் புக்கு கொடுக்குறேன். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த புக்கு தான். அப்புறம் இந்த ஸ்கந்த புராண புக்கு பத்தியும் நான் சொல்லணும். இது கன்னடம், இங்கிலீஷ், தமிழ்ல கூட எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்கு. நான் கன்னடத்துல தான் வாங்கியிருக்கேன். எனக்கு நான் முழுசா படிக்கணும் இல்லையா, அதனால. இதுல இருக்கிற அத்தியாயத்தை பாத்தீங்கன்னா 7 நாளுக்கு பிரிச்சு தான் படிக்கிற மாதிரி இருக்கும். திருமண தடை நீங்கும், சொந்த வீடு வாங்க, கடன் தீர, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைக்கு இந்த ஒரு புக்கு நல்ல ஒரு சொல்யூஷனா இருக்கும். இதை பாராயணம் செய்யறது அப்படின்னு இந்த புக்ல இருக்கு. எனக்கு முருகர் பத்தி தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அதுக்காகவே இந்த ஸ்கந்த புராணத்தை நான் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா தமிழ்ல தான் முருகர் பத்தி நிறைய பொக்கிஷமான புத்தகங்கள்லாம் இருக்கு. மற்ற லாங்குவேஜஸ்ல நிறைய கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பட் தமிழ் முழுசா தெரிஞ்சவங்க நீங்க எல்லாருமே பாக்கியசாலி தான். முருகர் பத்தி அத்தனை புத்தகங்களையும் நீங்க பிழை இல்லாம ரொம்ப சந்தோஷமா படிக்கலாம். எங்களுக்கு தான் அந்த பாக்கியம் இல்லை. பட் கத்துக்கிட்டே இருக்கேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் நானும் தமிழ்ல படிக்க ட்ரை பண்றேன். அதுக்கப்புறம் இந்த துளசி மணி, இதையும் நான் சொல்லணும். நான் 48 நாள் விரதம் ஸ்டார்ட் பண்ணும்போது
இந்த மாலையை நான் வாங்கினேன். இந்த மாலையை பயன்படுறதுக்கு முன்னாடி சில சம்பிரதாயங்கள் இருக்கு. இதை வந்து மஞ்சள் தண்ணியில வச்சுட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாலையை வந்து முருகர் மேல சாத்திட்டு அப்புறமா தான் நாம வந்து இதை வந்து சாத்திக்கணும். 48 நாள் விரதம் முடிஞ்ச உடனே வேணும்னா கைட்டி வச்சுக்கலாம். இந்த மாலையை போட்டிருக்கும் போது கண்டிப்பா அசைவம் சாப்பிடக்கூடாது. அப்படிதான் நம்ம விரதம் இருந்தாகணும். குட்டியா துளசி மாலையும் கிடைக்கும். 58 மணிகள் இருக்கிற ஒரு மாலை, இல்லைன்னா இன்னும் சின்ன சின்ன மாலையில கிடைக்கிற துளசி மாலையும் இருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்க துளசி மாலையை வச்சுக்கலாம். முருகருக்கு மாலை போடும் போதும் ஐயப்ப சுவாமிக்கு மாலை போடும்போது இந்த மாதிரி துளசி மலைகளை கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. உங்ககிட்ட என்ன அவைலபிள் இருக்கோ உங்களுக்கு தேவை அப்படின்னா இங்கே வச்சுக்கலாம். கருங்காலி மாலை தான் போடணும், துளசி மலை மாலை தான் போட்டுக்கணும், ஸ்பட்டிக்க மாலை தான் போட்டுக்கணும், அப்பதான் முருகர் வருவார் அப்படின்னு எல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம கிட்ட எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, ஓம் சரவண பவா அப்படின்ற மந்திரத்தை நீங்க 108 முறை ஜபித்து பாருங்க. உங்களால எதுவும் முடியல, வேல்மாற சொல்ல தெரியல, கந்த சஷ்டி புரியல, எந்த மாதிரி இந்த மாதிரி இருந்தாலும் இந்த ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரம் இருக்கு இல்லையா, ஓம் சரவண பவா, இதுவே போதும். படிக்காதவங்க கூட எந்த மாதிரி ஏழையா இருந்தாலும் பாவரரா இருந்தாலும் இந்த மந்திரத்தை மனப்பூர்வமா சொன்னா முருகப்பெருமான் கண்டிப்பா உங்க முன்னாடி வந்து நிற்பார். நீங்க படுக்கும்போது பாத்தீங்கன்னா முருகப்பெருமானே நீங்க எங்க கனவுல வரணும் அப்படின்னு நினைச்சு பண்ணுங்க. இதே மாதிரி நினைச்சு கடைசியில படுக்கும் போது முருகப்பெருமான நினைச்சு படுங்க. கனவுல வந்து உங்களோட பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுவாங்க. நீங்க எந்த கோவிலுக்கு செல்லணும் அப்படின்றது கூட முருகப்பெருமான் சொல்லுவாங்க. நிறைய பேர் இதை நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். இது 100க்கு 100 உண்மை. ஏதாவது ஒரு ரூபத்துல கனவுல வந்து உங்களுக்கு அடுத்தபடி நீங்க என்ன செய்யணும், உங்களோட பாதை என்ன அப்படின்றத முருகப்பெருமான் உங்களுக்கு உணர்த்திருவாங்க. இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு, பயனுள்ளதா இருந்திருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். முருகப்பெருமான் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தரிசனம் கொடுத்து உங்களோட எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கட்டும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன். இந்த பதிவு எப்படி இருந்தது அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணி கேளுங்க. இந்த பதிவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே முருகரை வழிபட்டோம். கலியுகத்துல கடவுள் என்னோட முருகப்பெருமான், அவங்க வந்து கலியுகத்துல கண்டிப்பா உங்களோட எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்பாங்க. இந்த வீடியோ முழுசா பார்த்துக்காக உங்க எல்லாருக்குமே நன்றி.